வெல்கம் டு புதிய விடியல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th நியூ புக் சயின்ஸில் அளவீடுகள்ங்கிற பாடத்திலேருந்து சில முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, பாடத்துக்குள்ளே போகலாம். எஸ்ஐ அழகுமுறை உருவாக்கப்பட்ட ஆண்டு. எஸ்ஐ அழகுமுறை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1960. எஸ்ஐ அழகுமுறையில் அடிப்படை அளவுகள் எத்தனை? எஸ்ஐ அழகுமுறையில் அடிப்படை அளவுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7. நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னா மீட்டர். இது வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் எம்ங்கிற குறியீடால் குறிக்கிறோம். இந்த குறியீடு எப்படி குறிக்கணும்னா இப்போ அறிஞர்கள் பெயர்களில் வர்ற அலகுகளோட குறியீடுகளை குறிக்கும்போது நம்ம கேபிட்டல் லெட்டரில் குறிக்கணும். அதே ஒரு குறிப்பிட்ட பெயரால் குறிப்பிடப்படாத அலகுகள் குறியீடுகளை நம்ம குறிக்கும்போது ஸ்மால் லெட்டர் குறிக்கணும். அப்படி பார்க்கும்போது மீட்டரோட குறியீடு நம்ம ஸ்மால் லெட்டர் எம்னு குறிப்பிடுறோம். சரிங்களா? இதே அறிஞரின் பெயர்னு எடுத்துக்கிற பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஆம்பியர். ஆம்பியர் குறியீடு ஏங்கிற கேபிட்டல் லெட்டரில் ஏன்னு குறிக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறையின் எஸ்ஐ அலகு. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். சரிங்களா? கேஜி அப்படின்னு குறிப்பிடுறோம் ஸ்மால் லெட்டரில். காலத்தின் எஸ்ஐ அலகு. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஸ்மால் லெட்டர் எஸ். சரிங்களா? அதே மாதிரி வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். குறியீடு கே. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். குறியீடு ஏ. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. இது சிடி அப்படிங்கிற குறியீடால் குறிப்பிடுறோம். பொருட்களின் அளவுகளின் எஸ்ஐ அலகு பொருட்களின் அளவுகளின் எஸ்ஐ அலகு மோல். எம்ஓஎல் அப்படிங்கிற குறியீடால் குறிப்பிடுறோம். ஒரு வானியல் அலகு. ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 1011 மீட்டர். 1011 மீட்டர் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஒரு ஒளி ஆண்டு என்பது 9.46 × 1015 மீட்டர். அது 9.46 × 1015 மீட்டர். சரிங்களா? ஒரு விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.26 ஒளி ஆண்டுகள். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளி ஆண்டு. நமக்கு மிக அருகாமையில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்தோம்னா ஆல்பா சென்டாரி. நமக்கு மிக அருகாமையில் உள்ள நட்சத்திரம் எதுனா ஆல்பா சென்டாரி. நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவிற்குள் உள்ளனன்னு பார்த்தோம்னா 500 விண்ணியல் ஆரம். 500 விண்ணியல் ஆரம். நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவிற்குள் உள்ளனன்னா 500 விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம்ங்கிறது எவ்வளோன்னு சொன்னோம்னா 3.26 ஒளி ஆண்டுகள். அப்போ 500 விண்ணியல் ஆரம்னா எவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அணு நிறை அலகு. அணு நிறை அலகு என்பது கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 மடங்கு ஆகும். அணு நிறை அலகு என்பது கார்பன் 12 அணுவின் நிறையில் 12ல் ஒரு பங்கு தான் அணு நிறை அலகுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு மில்லி லிட்டர் நீரின் நிறை. ஒரு மில்லி லிட்டர் நீரின் நிறை 1 கிராம். அதே போல் 1 லிட்டர் நீரின் நிறை 1 கிலோகிராம். 1 லிட்டர் நீரின் நிறை 1 கிலோகிராம். இது அனைத்து திரவங்களுக்கு இது பொருந்தாது. அது மற்ற திரவங்களுக்கு அதன் அடர்த்தியை பொறுத்து அந்த நிறை மாறுபடும். சரிங்களா? இது நீருக்கு மட்டும்தான் இந்த கருத்து பொருந்தும். ஒரு மில்லினியம். ஒரு மில்லினியம் 3.16 × 10⁹ வினாடி. ஒரு மில்லினியம் என்பது 3.16 × 10⁹ வினாடி. தனிச்சுழி வெப்பநிலை. அதாவது தனிச்சுழி வெப்பநிலை என்பதுனா 0 கெல்வின் அல்லது -273.15 டிகிரி செல்சியஸ். 0 கெல்வின் அல்லது -273.15 டிகிரி செல்சியஸ். வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு. வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு எவ்வளோனா 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர். திருகு அளவியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். திருகு அளவியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவீதம்? அதாவது ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 12% இருக்கும். சரிங்களா? எண்ணியல் தராசின் மீச்சிற்றளவு. எண்ணியல் தராசின் மீச்சிற்றளவு 10 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
சுருள்வில் தராசு எந்த விதிப்படி இயங்குகிறதுனா ஹூக்ஸ் விதிப்படி இயங்குகிறது. சுருள்வில் தராசு வந்து எந்த விதிப்படி இயங்குகிறதுனா ஹூக்ஸ் விதிப்படி இயங்குகிறது. நிலவின் ஈர்ப்பு விசையானது புவியீர்ப்பு விசையில் எவ்வளவு மடங்கு? 1/6 மடங்கு. 1/6 மடங்கு. நிலவின் ஈர்ப்பு விசையானது புவியீர்ப்பு விசையில் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1/6 மடங்கு. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 1.63 மீட்டர்/வினாடி ஸ்கொயர்டு. 1.63 மீட்டர்/வினாடி ஸ்கொயர்டு. நிறை ஒரு ஸ்கேலார் அளவு. நிறை வந்து ஒரு ஸ்கேலார் அளவுன்னு சொல்கிறாங்க. எடை வந்து ஒரு வெக்டர் அளவு. எடை வந்து ஒரு வெக்டர் அளவு. இது நிறைய வந்து எதுக்கு நம்ம ஸ்கேலார் அளவுன்னு சொல்கிறோம்னா நிறைக்கு வந்து எண் மதிப்பு மட்டும் இருக்கிறதுனால வந்து ஸ்கேலார் அளவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே வந்து எடைக்கு வந்து எண் மதிப்பு மற்றும் திசை பண்பு ரெண்டுமே கொண்டதுனால வந்து எடையை வந்து வெக்டர் அளவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி எடையின் அலகுன்னு பார்த்தா நியூட்டன். இதை வந்து கேபிட்டல் என்கிற குறியீடால் வந்து குறிப்பிடுறோம். சரிங்களா? எடையின் அலகு வந்து நியூட்டன். இதை எண்ணுங்கிற குறியீடால் வந்து குறிப்பிடுகிறோம். இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை எவ்வளோன்னா 1 மில்லிகிராம் அளவுக்கு வந்து துல்லியமாக பொருட்களின் எடையை வந்து அளவிட வந்து இயற்பியல் தராசு வந்து மன்னிக்கணும் நிறைய வந்து கணக்கிட வந்து இயற்பியல் தராசு வந்து பயன்படுகிறது. சரிங்களா? இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை வந்து 1 மில்லிகிராம். அது வந்து பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை எவ்வளோன்னு பார்த்தோம்னா பொதுத்தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 கிலோகிராம். சரிங்களா? பொதுத்தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை எதுனா 5 கிலோகிராம். சரிங்களா? ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். 10 குவிண்டால் சேர்ந்தது தான் வந்து ஒரு மெட்ரிக் டன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு மெட்ரிக் டன் என்பது வந்து 10 குவிண்டால். சரிங்களா? ஒரு குவிண்டாலுக்கு வந்து 100 கிலோ. அப்படிங்கும்போது 10 குவிண்டால் வந்து ஒரு மெட்ரிக் டன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.